அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். பொதுவாக நாம் அல்லாஹ்விடம் கேட்கும் துவாக்களின் மூலமாக நம்முடைய கடினமான சூழ்நிலை மாறும். நம்முடைய விதியையே மாற்றக்கூடிய ஒரு அமல் இருக்குன்னா அது நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் தான். அப்படி நம்முடைய விதியை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். பலம் வாய்ந்த துவா, குர்ஆனில் இருக்கிற துவா. இந்த துவாவை நீங்கள் ஓதுவதன் மூலமாக உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால், அதாவது தடங்களாக வந்துக்கிட்டே இருக்கும், சரியாக எத்தனையோ வரன்கள் பார்ப்பாங்க, ஆனால் நல்ல வரன் அமையாது. அப்படிப்பட்டவங்க இந்த துவாவை அந்த நியத்தோடு ஓதிட்டு வந்தால் இன்ஷா அல்லாஹ் நல்ல சாலிஹான ஒரு துணை சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வேலை இல்லாமல் கஷ்டப்படுவாங்க பார்த்தீங்களா? ஒரு வேளை நல்ல வேலை இருக்காது, இல்லை வேலை இருந்தும் சரிவர சம்பாத்தியம் இருக்காது. அப்படிப்பட்டவங்க இந்த ஒரு துவாவை அந்த நியத்தோடு ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் நல்ல வருமானம் பெருகும், நல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலை அமையும். அடுத்ததாக வீடு. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை சொந்த வீடு அமையணும்னு சொல்லிட்டு, சொந்த வீடு வாங்கணும், சீக்கிரமாக நம்ம கட்டணும், அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கிறவங்க இந்த துவா ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் சொந்த வீடு அல்லாஹ் உங்களுக்கு அமைச்சு தருவான். நல்ல ஒரு ரஹாத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான விஷயங்கள் 3. 1 சாலிஹான ஒரு துணை, நல்ல வேலை, நல்ல வீடு. இந்த 3ம் சிறந்ததாக அமைந்தால் கண்டிப்பாக அவன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஒரு நிம்மதியை கெடுக்கக்கூடிய விஷயங்களில் இந்த 3 தான். அதாவது இந்த 3 சரியாக அமையாவிட்டால் அவனுடைய நிம்மதியே போய்விடும். எவ்வளவோ வசதியாக இருந்தாலும் சரி, இதில் ஏதாவது 1 குறைபாடு இருந்தால் கூட நிம்மதி இல்லாமல் போயிடும். இந்த துவாவை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் ஓதிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்ல வளமான ஒரு வாழ்க்கையாக மாறும். நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா காரியங்களும் நடைபெறும். இப்போது அந்த துவா என்ன சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். என் இறைவா, எனக்கு நீ வழங்கும் நன்மையில் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன். நமக்கு ஏதாவது ஒரு நன்மை வேணும்னா அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறங்குபவை தான். நாம் செய்கின்ற அமல்கள் மூலமாக அது நல்லதாக நமக்கு அமையும். நாம் கேட்கணும் அல்லாஹ்விடம், எனக்கு இந்த விஷயத்தை தாயா அல்லாஹ். அப்படி கேட்டால் தான் அல்லாஹ் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் தருவான். பொதுவாக நம்ம கேட்டால் நம்முடைய நிறைய விஷயங்கள் நிறைவேறாமல் போகும். நம்முடைய சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடம் கையேந்தி கேளுங்க, நிச்சயமாக அல்லாஹ் தருவான். இந்த ஒரு துவாவை யார் ஓதுனாங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா. மிக சிறந்த ஒரு துவா இது. இந்த துவாவை ஓதும்போது அவங்க ரொம்ப ஒரு பயந்த நிலையில், எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. சொந்த நாட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஒரு கொலையால் ஒரு கொலை செஞ்சிடுறாங்க தவறுதலாக. அதுக்காக வேண்டி நாட்டை விட்டு ஓடி வந்துடுறாங்க. ஏன்னா எல்லாம் துரத்துறாங்க அவங்கள. வேறு ஊர், நல்ல வேலை இல்லை, வேலையே இல்லை, அவங்களுக்கு இருக்கிற இடம் இல்லை, ஒரு நிராயுத பாணியாக அவங்க இருக்கிறாங்க. மனசு ஃபுல்லாக ஒரே பதட்டமாக ஒரு இதில் ஒரு கலக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. அந்த ஒரு நிலையில் இருக்கும்போது தான் ஒரு 2 பெண்களில் அவங்க பார்க்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, கால்நடைகளுக்கு ஆடு மாடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு அந்த தண்ணியை பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போய் இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய கூட்டமாக இருக்குது, அவங்க அப்படியே ஓரமாக நின்றுட்டு இருக்காங்க பெண்களாக இருக்கிறதால. இவங்க போய் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சு தண்ணியெல்லாம் பிடிச்சி கொடுக்குறாங்க. ஒரு நல்ல ஒரு காரியத்தை செஞ்சுட்டு, ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு பிறகு அல்லாஹ்விடம் துவா செய்கிறாங்க. இந்த ஒரு துவாவை கேட்குறாங்க. ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர் சொல்லிட்டு அல்லாஹ்விடம் துவா செய்கிறாங்க. அல்லாஹ்வின் உதவி உடனடியாக அவர்களுக்கு வந்தது. எப்படி வந்துச்சுன்னா, அந்த பெண்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அந்த பெண்கள் அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க, இது மாதிரி ஒருத்தவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க சொல்லிட்டு. அவங்க அப்பா அந்த விஷயத்தை அறிஞ்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாங்க. வேலையை கொடுத்துட்டு கூடவே இருக்கிற ஒரு இடத்தையும் கொடுக்குறாங்க. பிறகு சிறிது காலம் கழித்து தன்னுடைய மகள்களில் ஒருவரை அவர்களுக்கு திருமணமும் செஞ்சு வைக்கிறாங்க. சாலிஹான ஒரு துணையாக ஒரு அமையுது, நல்ல வேலை அமையுது, ஹலாலான நல்ல வேலை, நல்ல ஒரு இருப்பிடம் அமையுது. தெரியாத ஒரு இடத்துல திக்கு தெரியாமல் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு நாள்லேயே அல்லாஹ் எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தி தந்துட்டான். அந்த ஊரில் நல்லா கண்ணியமாகவும் அவங்க வாழ்ந்தாங்க. அவ்வளவு சிறப்பு இருக்குது இந்த ஒரு துவாவிற்கு. அல்லாஹ் அதனால தான் குர்ஆனில் துவாக்களாக சொல்கிறான், நாம் எடுத்து இதை ஓதணும்னு சொல்லிட்டு. இந்த துவாவிற்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போ இந்த துவாவை ஓதுனாங்க? இரு பெண்களுக்கு உதவி செஞ்சுட்டு ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஒரு நன்மையை செஞ்சுட்டு இந்த துவாவை ஓதுறாங்க. இதன்பால் நான் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன்னு சொல்லிட்டு நாமும் அதுபோல் ஏதாவது ஒரு நன்மை செஞ்சுட்டு அதன் பொருட்டால் அல்லாஹ்விடம் உதவி கேட்கும்போது இந்த துவாவை ஓதி கேட்கும்போது இன்னும் சீக்கிரமாக உங்களுக்கு கபூலாகும். ஏன்னா சின்னதாக நாம் ஒரு நன்மையை செஞ்சால் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பிரதிபலனாக 10 மடங்கு நன்மைகள் நமக்கு திருப்பி தரான். ஒரு அமல் செஞ்சால் 10 மடங்கு நன்மை நமக்கு கிடைக்கும். அப்போது எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய அமல் செய்யணும்னு இல்லை, ஒரு விஷயம் தெரியுதுல, இது அமல் தெரியுது, இது நன்மை தெரியுது, நன்மையான விஷயம் தெரியுது, அதை செஞ்சுக்கிட்டு நீங்கள் உடனே அல்லாஹ்விடம் என்ன செய்கிறீங்க? இந்த ஒரு துவாவை ஓதுறீங்க. ஓதிட்டு உங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன தேவை இருக்கோ, வீடு வேணும்னா வீடு கேளுங்க, நல்ல வேலை வேணும்னா நல்ல வேலையை கேளுங்க, நல்ல திருமணம் ஆகணும்னா நல்ல சாலிஹான வரன் அமையணும்னா அதை கேளுங்க. அல்லாஹ்விடம் இதன் பொருட்டால் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையும். நன்மை என்பது எல்லா நன்மை காரியங்களும் அறியும். ஒரு முஸ்லீமை பார்த்து நீங்கள் ஒரு சலாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுவும் ஒரு நன்மையான ஒரு விஷயம்தான். ஒரு ஆளுக்கு நீங்கள் யாரோ இல்லாத ஒருத்தவங்களுக்கு ஒரு 10 ரூபாவோ ஒரு 5 ரூபாவோ நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதுவும் நன்மையான காரியம்தான். யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் நீங்கள் பண்ணுவீங்களே, ஏதோ ஒரு ஹெல்ப் ஏதோ ஒரு விதத்தில் பண்ணுவீங்களே, அப்படி பண்ணிவிட்டு இந்த ஒரு துவாவை ஓதி கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாமே சாத்தியமாகும். இந்த ஒரு துவாவை நீங்கள் அதிகமான எண்ணிக்கையில் கூட ஓதலாம். ஒரு 2 ரக்காத் நீங்கள் நஃபில் தொழுதுட்டு டெய்லியும் நீங்கள் தொழுங்க. 2 ரக்காத் டெய்லியும் 2 ரக்காத் தொழுதுட்டு இந்த ஒரு துவாவை மட்டும் தனியாக ஒரு 100 முறை சொல்லிட்டு ஊதி அல்லாஹ்விடம் உங்களுடைய கோரிக்கையை கேளுங்க. தொடர்ந்து செய்யுங்க. ஒரு மாதம் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அதற்குள் ஒரு நல்ல ஒரு வழி உங்களுக்கு பிறக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த துவா இது. நபிமார்கள் ஓதிய துவாக்களில் இதுவும் ஒன்று. நபிமார்கள் ஓதிய துவாக்கள் நிறைய இருக்குது. அதில் சிறந்த துவாக்களில் இதுவும் ஒரு சிறந்த துவா. இந்த துவா ஓதி கேட்கும்போது நம்முடைய பல பிரச்சனைகள் நீங்கும், பொருளாதார நெருக்கடி நீங்கி வாழ்வாதாரம் நல்லா பெருகும். நம்ம சேனலை பார்க்குற நிறைய சகோதரிகள் கமெண்ட் செய்கிறீங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், இல்லை என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும், நல்ல வேலை அமையணும், என் பையனுக்கு, என்னுடைய கணவருக்கு நல்ல வேலை அமையணும், நாங்கள் சொந்த வீடு வாங்கணும் சொல்லிட்டு இது போன்ற கமெண்ட்டுகள் நிறைய வருது. அப்படிப்பட்டவங்க இந்த ஒரு துவாவை நியத்தை வச்சு இன்று முதல் ஓத ஆரம்பிங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நியத்தை அல்லாஹ் பூர்த்தி செஞ்சு வைப்பான். நாம் என்ன நியத்தை வைக்கிறோமோ அதை கண்டிப்பாக அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். கொஞ்சம் கடுமையாக நம்ம அமல்கள் செய்யணும், அதிலேயே நம்ம குறிக்கோளாக இருக்கணும். அது முடிகிற வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நல்ல மனம் உணர்ந்து இந்த துவாவை நீங்கள் ஓதி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.